இன்றைய முக்கிய செய்திகள். வாக்கு திருட்டை அமைப்பு ரீதியாக செயல்படுத்தவே வாக்காளர் பட்டியல் திருத்தம். மோடிக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக ராகுல் காந்தி கடும் தாக்கு. வங்கிகளில் முதல் முறை கடன் பெறுபவர்களுக்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை, ரிசர்வ் வங்கி விளக்கம். இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் ஆதரவு கோரினார் சுதர்சன் ரெட்டி. அரசியல் சாசனத்தை பாதுகாக்க சரியான நபர் என ஸ்டாலின் பாராட்டு. வட மாநிலங்களில் இடைவிடாது கொட்டும் கனமழை. வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வணக்கம். வணக்கம். தேர்தல் ஆணையம் பீகாரில் வாக்கு திருட்டை அமைப்பு ரீதியாக செயல்படுத்தி வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் வரும் அக்டோபர் அல்லது நவம்பரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அவசரமாக ஒரே மாதத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியுள்ளது. இதற்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் வாக்காளர் உரிமை யாத்திரையை பீகாரின் சசாரம் என்ற இடத்தில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கினார். இந்நிலையில் அராரியா நகரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவுடன் இணைந்து மோட்டார் சைக்கிளில் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்ட போது செய்தியாளர்களை சந்தித்த திரு ராகுல் காந்தி துல்லியமான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்றும், ஆனால் மகாராஷ்டிரா, ஹரியானா, கர்நாடகாவில் அவ்வாறு செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பீகாரில் ஏழை எளிய மக்களின் வாக்குகளை திருட பிரதமர் திரு மோடி விரும்புகிறார் என்றும், பாஜகவின் முயற்சிக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டை அமைப்பு ரீதியாகவே செயல்படுத்தவே பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். बिहार में एसआईआर इंस्टीट्यूशनलाइज चोरी करने का तरीका है. आपने कहा कि लाखों वोटर के नाम कट गए, ऑपोजिशन शिकायत कर रही है, मगर बीजेपी एक शिकायत नहीं कर रही. कहीं भी उन्होंने नहीं कहा कि भाई वोटर कट रहे हैं. यह सच्चाई है कि वोटर कटे, 65 लाख कटे, मगर बीजेपी कुछ नहीं कह रही. क्यों? क्योंकि पार्टनरशिप है. इलेक्शन कमीशन, इलेक्शन कमिश्नर और बीजेपी के बीच में पार्टनरशिप है. திரு ராகுல் காந்தி தலைமையிலான வாக்காளர் உரிமை யாத்திரை பீகார் முழுவதும் 1300 கிலோமீட்டர் பயணித்து செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் வரும் 27ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேரில் பங்கேற்க உள்ளார். இதனிடையே 98.2% வாக்காளர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும், மீதமுள்ளவர்கள் ஆட்சேபம் தெரிவிக்கவும், தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் இன்னும் ஒரு வாரம் அவகாசம் இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வங்கிகளில் முதல் முறை கடன் பெறுபவர்களுக்கு சிபில் ஸ்கோர் கட்டாயமில்லை என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வீட்டுக்கடன், வாகனக்கடன், தனிநபர் கடன் என அனைத்து வகையான கடன்களுக்கும் பெரும்பாலான வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் முதலில் சிபில் ஸ்கோரையே சரிபார்க்கின்றன. 300 முதல் 900 வரை 3 இலக்க எண்களில் வழங்கப்படும் அதன் மதிப்பீடுகள் அடிப்படையிலேயே விண்ணப்பதாரரின் கடன் அளவு, வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்படுகிறது. மேலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. இதனிடையே முதல் முறையாக கடன் வாங்குபவர்களுக்கு சிபில் ஸ்கோர் தேவையில்லை என்றும், அதற்காக கடன் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி கடந்த ஜனவரி 6ஆம் தேதி வெளியிட்ட முதன்மையான வழிகாட்டுதல் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். எனினும் கடன் விண்ணப்பதாரரின் பின்னணி குறித்து விசாரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அவரது கடன் வரலாறு, திருப்பி செலுத்திய காலம், தாமதமான தவணை, கடன் செட்டில்மெண்ட் போன்றவற்றை ஆராய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச கடன் மதிப்பெண்ணை ரிசர்வ் வங்கி நிர்ணயிக்கவில்லை என்றும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். சிபில் ஸ்கோர் அறிக்கையை கடன் விண்ணப்பதாரருக்கு வழங்க 100 ரூபாய்க்கு மேல் கட்டணம் வசூலிக்க கூடாது என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கி பணிகளில் சேருவோருக்கு நல்ல சிபில் ஸ்கோர் தேவை என சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் 650 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பீடுகள் வைத்துள்ளவர்களுக்கே இனி வங்கிப் பணி கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. பாஜக ஆட்சியில் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் திரு சுதர்சன் ரெட்டி என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார்.
குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்ததை அடுத்து செப்டம்பர் 9ஆம் தேதி அந்த பதவிக்கு மீண்டும் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் பாஜக சார்பில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிடும் நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை வந்துள்ள அவர் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மதிக்கக்கூடியவர் திரு சுதர்சன் ரெட்டி என்றும் 60 ஆண்டுகளாக நீதி மற்றும் அரசியலமைப்பை பாதுகாத்து வந்துள்ளார் என்றும் பாராட்டு தெரிவித்தார். பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிற இந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தை பாதுகாத்த நீதி அரசரான இவர் அதை பாதுகாக்கிற பொறுப்புக்கு தேவைப்படுகிறார். மாண்புமிகு சுதர்சன் ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டோட உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர். இதையடுத்து பேசிய திரு சுதர்சன் ரெட்டி தனித்துவமான கலாச்சாரம் பண்பாட்டை கொண்டது தமிழ்நாடு என்றும் தொலைநோக்கு பார்வையில் இந்தியாவுக்கே முன்னோடி என்றும் புகழாரம் சூட்டினார். காஷ்மீர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத், ஒடிஷா உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை வெளுத்து வாங்குவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கத்துவா மாவட்டம் சாகர்காட் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் ஆற்றின் குறுக்கே உள்ள பாலம் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பந்திப்போரா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய வாகனங்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். ராஜஸ்தானின் தௌசா பகுதியில் அதிகாலை முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருவதை அடுத்து சாலைகள் வெள்ளக்காடானதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. கபீர் காலனி என்ற பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் சேதமடைந்தன. IIM மருத்துவக் கல்லூரி வளாகமே குளம் போல மாறியதால் விடுதிகளில் இருந்து மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடுவதால் தரோய் அணையில் இருந்து 25 மதகுகள் வழியாகவும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மெஹ்சானா மாவட்டம் ஜூனிவகாடி என்ற இடத்தில் சபர்மதி ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய 7 பேரை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். ஒடிஷா மாநிலத்திலும் கனமழை வெளுத்து வாங்கியதால் சம்பல்பூர் மாவட்டத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பைதராணி ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் கரை புரள்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மாதேப்பூரில் உள்ள சுர்வால் அணையில் 10 பேருடன் பயணித்த சிறிய படகு தண்ணீரின் வேகத்தில் கவிழ்ந்தது. இதில் 9 பேர் நீந்தி கரையை கடந்த நிலையில் ஒருவரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இனி வருவது செய்தித் துளிகள். திமுகவின் முப்பெரும் விழா அடுத்த மாதம் 17ஆம் தேதி கரூரில் நடைபெறவுள்ள நிலையில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழிக்கு பெரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாளையங்கோட்டை நகர்மன்ற முன்னாள் தலைவர் சீதாராமனுக்கு அண்ணா விருதும், சென்னை அண்ணாநகர் முன்னாள் MLA சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும் வழங்கப்படுகிறது. குளித்தலை ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் திரு குளித்தலை சிவராமனுக்கு பாவேந்தர் விருதும், திமுக ஆதி திராவிடர் நலக்குழு தலைவர் திரு மருதூர் ராமலிங்கத்திற்கு பேராசிரியர் விருதும் வழங்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் திரு பொங்கலூர் பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் விருது வழங்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே இன்று காலை கடல் நீர் 80 அடி உள்வாங்கி காணப்பட்டது. செல்வத்தீர்த்தம் பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவு வெளியே தெரிந்தது. அதன் மீது நின்று பக்தர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தனர். பலரும் ஆபத்தை உணராமல் பாறைகளை தாண்டி கடலுக்குள் சென்று நீராடிய நிலையில் அவர்களை கோவில் பணியாளர்களும் போலீசாரும் பாதுகாப்பாக நீராடுமாறு அறிவுறுத்தினர். 2026ஆம் ஆண்டு முதுநிலை பொறியியல் படிப்பில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 7, 8, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நாடு முழுவதும் பல்வேறு முக்கிய நகரங்களில் நடைபெறவுள்ளது. gate2026.iitg.ac.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெருவுடையார் கோவில் நந்தவனத்தில் உள்ள சந்தன மரங்களை சுற்றியுள்ள இரும்பு வேலிகளை அகற்ற வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் கோவில் வளாகத்தில் இருந்த 5 சந்தன மரங்கள் திருடு போயின. இதையடுத்து மீதமுள்ள சந்தன மரங்களை சுற்றி இரும்பு வேலிகள் கட்டப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் துருப்பிடித்த இரும்பு கம்பி வேலி மரத்தை இறுக்கியதால் சந்தன மரங்களின் வளர்ச்சி பாதித்துள்ளதாக அவர்கள் புகார் எழுப்பியுள்ளனர். மும்பை வான்கடை மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கரின் ஆளுயர சிலை திறக்கப்பட்டுள்ளது.
கிரிக்கெட் உலகில் இவரது பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக மும்பை கிரிக்கெட் சங்கம் வான்கடே மைதானத்தின் நுழைவு வாயிலில் இந்த சிலையை வைத்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000 டெஸ்ட் ரன்களை எடுத்த முதல் வீரர், அதிக டெஸ்ட் சதங்களை அடித்த வீரர் போன்ற பல்வேறு சாதனைகளை கவாஸ்கர் படைத்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 74,520 ரூபாயாகவும், ஒரு கிராம் 9,315 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி ஒரு கிராம் 130 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் ஆணையம் பீகாரில் வாக்கு திருட்டை அமைப்பு ரீதியாக செயல்படுத்தி வருவதாக ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். வங்கிகளில் முதல் முறை கடன் பெறுபவர்களுக்கு சிபில் ஸ்கோர் கட்டாயமில்லை என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் சுதர்சன் ரெட்டி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.